நாம் யாரோடு மோதியிருக்கிறோம்? மதவாதிகளோடு மோதுகிறோம். கருத்தை கருத்தால் எதிர்கொண்டவனோடு மோதலாம். ஆனால் இவன் கருத்தை கருத்தால் எதிர்கொண்டுகிற கும்பல் இந்தியாவை ஆளவில்லை. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று எங்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர், எங்களுடைய தாயுமானவர் ஒவ்வொரு நிகழ்விலும் அறிவிக்கிற போது அந்த புத்தக வெளியீட்டில் சொல்கிறார், ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று. அடுத்த 2 நாளத்தில் இந்த நூலை எழுதியவர் யார், இந்த நூலுக்கு பின்னால் அவர்களோடு யார் இருக்கிறார்கள், இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று கருத்தால் மோடி எதிர்கொண்டால் அவரை கருத்தால் நாம் எதிர்க்கலாம். ஆனால் அந்த கும்பல் அரசு இயந்திரம் என்கிற இடி இன்கம் டேக்ஸ் வச்சு தான் எதிர்கொள்வோன்னு ஒரு இடி ரைடு. பரவாயில்ல, இது ஒன்றும் எங்களுக்கு புதிதில்லை. உங்கள் அவதூறுகளை எல்லாம் அள்ளி தின்று விட்டு அரசியல் களத்தில் நான் நிற்க போகிறோம். உறுதியாக இப்படித்தான் பாஜக நம்ம எதிர்கொள்ளும். அவன் கருத்தால் நம்ம எதிர்கொள்ள மாட்டான். அவன் எப்போதுமே நேரு நின்று சண்டை போடுகிற எதிரி இல்லை. இதிகாச காலம் தொட்டு இதுவரை இல்லை. இவன் அறிவியை சொல்கிறான், நேரப்போ லிட்டர் கணக்கில் மாட்டு முத்தத்தை வாங்கி குடி, மாட்டுச்சாணத்தை பூசிக்கங்கிறான். இந்த அறிவியலை, அந்த பிற்போக்கு அறிவியலை, சமஸ்கிருதம் என்கிற அந்த நோய் கற்றுக் கொடுத்த அறிவியலை இவன் மீண்டும் பரப்புகிறான். ஒரே பாரதம், உன்னத பாரதம். நன்றாக பேச எழுத தெரிந்த, இந்தியை வாசிக்க தெரிந்த, இங்கே ஆடு அண்ணாமலையை விட, இங்கே இருக்கக்கூடிய பல தற்குறிகளை விட நல்லா இந்தி பேசுகிற இந்தி சகோதரன் தன் சொந்த மாநிலத்தில் பிழைக்க வழி இல்லாமல் நம்ம மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டார்னா அதற்கு காரணம் நம்மிடமிருந்த ஒரு கல்வி வரலாறு, நம்மிடமிருந்த ஒரு இடஒதுக்கீடு வரலாறு, நம்மிடமிருந்த ஒரு மாநில சுயாட்சி வரலாறு. அந்த வரலாற்றை இந்த நூல் பட்டவர்த்தனமாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாம் மகனும் அப்துல் காதர் மகனும் அம்மாவாசை மகனும் இன்றைக்கு டாக்டராகவும், அதே போன்று வக்கீலாகவும், ஒரு மருத்துவராகவும், ஒரு பேராசிரியராகவும், இன்னும் விஞ்ஞானியாகவும் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறான் என்று சொன்னால், திராவிட இயக்கங்கள் கடந்த நூற்றாண்டு காலமாக நீதி கட்சிகளிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக பாடுபட்டு இன்றைக்கு அவரெல்லாம் அந்த எல்லையை, அந்த உச்சத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் குலக்கல்வி, இங்கே நண்பர் குறிப்பிட்டதைப் போல ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வியை அப்பன் மகன், அப்பன் என்ன தொழில் செய்கிறானோ அதை பிள்ளையும் செய்ய வேண்டும் என்ற புதிய வடிவத்தில் புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு முளைத்திருக்கிறது. ஆக அந்த கல்வி திட்டத்தை இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு அங்குசமாகத்தான் இன்றைக்கு இந்த பதவியான யூலை இருக்கிறது. அதே போன்று புதுமை பெண் கல்வி திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம், தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் எத்தனையோ திட்டங்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு முதல் தலைமுறை பிள்ளைகளுக்கு. ஆக கல்வியை நாம் கடந்த நூற்றாண்டு காலமாக நீதி கட்சி ஆரம்பத்திலிருந்து பல முறைகளில் நாம் அளித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கல்வியை மாணவர்கள் எதிர்காலத்தில் விட்டுவிடக்கூடாது, அதை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எடுத்துரைக்கத்தான் இன்றைக்கு மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களை நான் அழைக்கிறேன். அவருக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நூல் இன்றைக்கு விமர்சனத்தோடு நின்றுவிடக்கூடாது. தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பள்ளி மாணவர்களிடத்திலும் பள்ளி நிறுவனங்களிடத்திலும் இதை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டுமோ, திராவிட இயக்கத்தினுடைய திராவிட கருத்தினுடைய மாணவர்கள் பட்டாளத்தை திரட்டி இந்த கருத்தினுடைய தாக்கத்தை கொண்டு வந்து எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு. அதனுடைய படைக்கலன்களில் மாணவர் அணியும் இருக்கிறது. ஆக அந்த பணியை நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக எடுத்துச் சொல்லி, உங்களை வருக, இந்த புத்தகத்தின் கருத்துக்களை தருக என்று அன்போடு அழைக்கிறேன். அரசியலில் சனாதனிகள், சங்கிகள், அக்ரஹாரங்கள் ஆனந்த கூத்தாடிய நேரம் வந்த நேரம். இதோ பிரிந்தார்கள், இனி நாம் தான் எல்லாம் என்று ஆனந்த கூத்தாடி அக்ரஹாரமே மகிழ்ச்சியோடு இந்த நேரம் தான் நேரம். திருச்சியில் ஒரு பிரச்சாரம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடாது என்று தந்தை பெரியார் பேசுகிறார். மேடையில் தந்தை பெரியார் பேசிக்கொண்டே இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கிற வேட்பாளர் நெடுநெடென்று மேடைக்கு வருகிறார். தந்தை பெரியாரிடமிருந்து ஒளி வாங்கி கொண்டு அவர் என்ன வேண்டுமானாலும் பேசுவார். அவர் சொல்வதை கேட்காதீர்கள்,
எங்கள் அப்பா அப்படித்தான் தம்பி எங்களை பற்றி குறை சொல்லுவார், நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு பேசிவிட்டு போகிறார். யாருக்கும் அஞ்சாத தந்தை பெரியார் அந்த மேடையில் சொல்கிறார், நீங்கள் அன்பில் தருமலிங்கம் போன்ற நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று மேடையை முடிக்கிறார். தந்தை பெரியாரோடு அவர்கள் தம்பிகள் முரண்பட்ட காலத்திலும் தந்தை பெரியாரோடு பேரறிஞர் அண்ணாவை கொண்டு வந்து சேர்த்து திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்தது அப்பன் மகன் சண்டை என்று கிடைக்கிற நேரத்திலெல்லாம் பிரச்சாரம் செய்து தந்தை பெரியாருடைய பேச்சை, தந்தை பெரியாருடைய எழுத்தை தோழர் ஆணைமுத்தவர்கள் நூலாக தொகுத்த போது முதல் நிதியை கொடுத்து என் ஐயாவின் நூலை நீங்கள் தொகுங்கள் என்று தனக்கு புரவலர் பட்டத்தை, தமிழ்நாடே கொண்டாடுகிற அந்த புரவலர் பட்டத்தை தந்தை பெரியார் நூல் தொகுத்ததன் மூலமாக பெற்றெடுத்த ஐயா அன்பிலார் அவர்களுடைய பேரன் பெரும் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் தன்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் பெயரில் ஒரு பதிப்பகம் ஆரம்பித்து வந்திருக்கிற முதல் நூல் இந்த நூல். அன்பில் என்கிற அந்த வார்த்தை வெறும் ஊர் பெயர் மட்டுமல்ல, அதற்கு ஒரு இயக்கத்துக்குடைய தொடர்ச்சி இருக்கிறது. அண்ணன் நாகநாதன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அண்ணன் நாகநாதனுடைய அன்பு புதல்வன் அண்ணன் எழிலன் இருக்கிறார்கள். இந்த மேடையில் பெரும் மரியாதைக்குரிய எழுத்தாளர் அண்ணன் இமயன் அவர்கள் இருக்கிறார்கள். நான் நேசிக்கிற எங்கள் கவிஞர் மனுஷிபுத்திரன் இருக்கிறார். எனக்கு முன்பு தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசினார். எண்ணிலடங்காத மாணவர்கள், பேராசிரியர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த டெல்டா ரகசியம்னு ரகசியம் சொல்லுவோம். எங்கே தான் திமுக தோத்தாலும் டெல்டாவில் மட்டும் ஜெயிச்சிருங்கம்பாங்க. அதுக்கு ஒரு சமூக காரணி இருக்கிறது. அந்த சமூக காரணி என்னென்னா, அன்பில் தருமலிங்கமும் முத்தமிழர் கலைஞருக்கு இருக்கிற அந்த உறவு தான். தெரு தெருவாய் போய் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீதிகள் தோறும் வளர்த்த பெரும் மரியாதைக்குரிய ஐயா அன்பில் தருமலிங்கருடைய பேரன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த ஆவணத்தை ஒவ்வொரு எழுத்தாக செதுக்கியிருக்கிறார். இந்த நூல் வெளிவருகிற இந்த திறனாய்வு நடக்கிற இந்த நேரத்தில் ஜெர்மனியில் உட்கார்ந்திருக்கிறார் ஒரு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இந்தியாவில் அப்படி ஒரு அமைச்சரை நான் பார்க்க முடியுமா என்றால், யாரோடு சுற்றுலா போயிருக்கார் என்றால், அரசு பள்ளியில் படித்த அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு போய் எழுத தெரிந்த, பாடத் தெரிந்த, பேச தெரிந்த, நடிக்க தெரிந்த அந்த மாணவர்களை, உங்கள் தகப்பனைப் போல் நான் இருக்கிறேன், என்னோடு சுற்றுலா வாருங்கள் என்று நமக்கெல்லாம் கனவாக இருக்கிற ஆஸ்திரியா, ஜெர்மனி, இத்தாலி என்று பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய், இதுதான் கல்வி, பகுத்தறிவு சார்ந்ததுதான் கல்வி, இதைத்தான் திராவிட இயக்கம் செய்கிறது, இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார், பேரறிஞர் அண்ணா நடைமுறைப்படுத்தினார், முத்தமிழர் கலைஞர் தெரு தெருவாய் கொண்டு போனார் என்று தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த நேரத்தில் தான் இந்த நூல் குறித்தான ஒரு வரலாற்று ஆய்வு நூல் குறித்து திறனாய்வை திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் மாரப்பன் அவர்களுக்கும், நன்றி உரை சொல்லிருக்கக்கூடிய தோழர் முனைவர் ஜகவர் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலுக்கு ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஆனால் நூலுக்கான தலைப்பை எழுதிவிட்டு சென்றவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். புதிய கல்விக் கொள்கை வருகிற போது 2016ஆம் ஆண்டு அதை பேச தொடங்குகிற போதே தம்பி விக்னேஷ்லாம் இங்கே இருக்காங்க. ட்விட்டரில் கிங்கனைக்கு ஐயா தான் தலைவர் கலைஞர் அன்று போட்ட அந்த ட்வீட்டுடைய முதல் பக்கம்தான், அந்த முதல் ட்வீட்டு தான் இன்றைக்கி புத்தகத்துடைய தலைப்பு. அன்றைக்கி அவர் போட்ட அந்த ட்வீட்டை தான் புத்தகத்துடைய முதலாக எடுத்து அவர் வச்ச தலைப்பு தான் தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை, இதை நாம் தடுக்க வேண்டும் என்று ஒரு ட்வீட், அந்த ஒரு கட்டுரை எழுத்து, அதைத்தான் புத்தகத்துடைய தலைப்பாகவே அமைச்சர் அங்கே வச்சுருக்காங்க. ஏன் தடுக்க வேண்டும்? ஒரு ஊடகவாதங்களில் பங்கேற்கிற நாங்கள் எங்கள் தலைவர்களுடைய கருத்துக்களை, இயக்கத்துடைய கருத்துக்களை, உங்களை போன்ற அறிவியலின்பால், பகுத்தறிவின்பால் நிற்கிற ஆசிரியர் பெருமக்களின் கருத்துக்களை, தமிழ்நாடு தமிழ் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற போது நமக்கெல்லாம் இந்த நூல் ஒரு புதிய கோணத்தை, ஒரு புதிய எண்ணத்தை விரிவுபடுத்துகிறது. எண்ணடங்காத தமிழ்நாடு ஒன்றும் புதிய கல்விக் கொள்கையை விவாதிக்காத மாநிலம் இல்லை. எண்ணடங்காத பேராசிரியர்கள், எண்ணடங்காத ஆசிரியர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக இந்த விவாதித்திருக்கிற மாநிலம். ஒரு புது வாதம் தான். ஆனால் இந்த நூலுக்கு என்ன சிறப்பு? இந்த நூலுக்கு பிறகு அரசியல் மாற்றம் என்ன? அது முக்கியமான ஒன்று இல்லை, அதை நான் கவனிக்கக்கூடிய மாற்றம். இந்த நூலில் தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல், இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும், ஏன் அரசு அமைச்சரவைகளுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிற தரவு மிக முக்கியம்.
புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் வந்தபோது அன்னைக்கு இருந்த அமைச்சர் சரியாக செயல்பட மாட்டார். ஒரு அமைச்சரவை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த இடத்தில் சுமிருதி இராணியை கொண்டு வர வேண்டும். சுமிருதி இராணிக்கு கீழே இன்னொரு அமைச்சரை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அமைச்சரவை மாற்றத்தை பிரகாஷ் ஜவடேக்கர் சரியாக செயல்படவில்லை. அதனால் அவரை தூக்கிவிட்டு சுமிருதி இராணியை கொண்டு வருவோம். சுமிருதி இராணியை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, ஆர்எஸ்எஸ் உடைய மெம்பராக இருந்த ராம்சங்கர் கத்தேரியா இதற்கென்று ஒரு அமைச்சரை கொண்டு வந்து அந்த அமைச்சர் யாரோடு பேசுகிறார், என்ன பேசினார் என்பதை இந்த நூல் அம்பலப்படுத்தியிருக்கிறது. நாம் யாரோடு மோதியிருக்கிறோம்? மதவாதிகளோடு மோதுகிறோம். கருத்தை கருத்தால் எதிர்கொண்டனோடு மோதலாம். ஆனால் இவன் கருத்தை கருத்தால் எதிர்கொண்டுகிற கும்பல் இந்தியாவை ஆளவில்லை. தேசிய கல்விக் கொள்கை பெரிய சிக்கலுக்குள்ளாயிருக்கிறது. இது எங்களுடைய மொழிக்கு எதிராக இருக்கிறது, எங்கள் கல்வி உரிமைக்கு எதிராக இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக படிப்பு எங்கள் உரிமை என்று போராடுகிற எங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுகிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். உண்மையிலே கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு மோடிக்கு திராணி இல்லை, அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு என்றும் திராணி இருக்காது. ஒரு வாரம் கழித்து ஒரு ஈடி ரைடை வர்றான். அதான் எல்லாம் கேட்டார், இதுக்கடுத்து பொலிட்டிக்கலாக என்ன தாட் இருக்குன்னு. அன்பில் மகேஷ் அவர்கள் ரத்தீஸுக்கு கேக் கூட்டி கொண்டிருக்கிறார். படத்தை வெளியிடுறான். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாத அந்த கும்பல், நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம், இது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, இது இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரானது, இது இந்தியாவுடைய மொழிக் கொள்கைக்கு எதிரானது, இது ஒட்டுமொத்த இந்திய சமூக கலாச்சார பன்முகத்தன்மைக்கு எதிரானது. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று எங்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர், எங்களுடைய தாயுமானவர் ஒவ்வொரு நிகழ்விலும் அறிவிக்கிற போது அந்த புத்தக வெளியீட்டில் சொல்கிறார், ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று. அடுத்த 2 நாளத்திலே இந்த நூலை எழுதியவர் யார், இந்த நூலுக்கு பின்னால் அவர்களோடு யார் இருக்கிறார்கள், இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று கருத்தால் மோடி எதிர்கொண்டால் அவரை கருத்தால் நாம் எதிர்க்கலாம். ஆனால் அந்த கும்பல் அரசு இயந்திரம் என்கிற ஈடி இன்கம் டேக்ஸ் வச்சு தான் எதிர்கொள்வோன்னு ஒரு ஈடி ரைடு. பரவாயில்ல, இது ஒன்றும் எங்களுக்கு புதிதில்லை, உங்கள் அவதூறுகளை எல்லாம் அள்ளி தின்று விட்டு அரசியல் களத்தில் நான் நிற்க போகிறோம். உறுதியாக இப்படித்தான் பாஜக நம்ம எதிர்கொள்ளும். அவன் கருத்தால் நம்ம எதிர்கொள்ள மாட்டான். அவன் எப்போதுமே நேரு நின்று சண்டை போடுகிற எதிரி இல்லை, இதிகாச காலம் தொட்டு இதுவரை இல்லை. அந்த பாஜகவுக்கு வக்காலத்து வாங்குகிற சில சனாதனிகளுக்கு இந்த நூல் சில விடைகளை கொடுத்திருக்கிறது. இந்த நூல் நாம் பார்க்கிற இது வெறும் பள்ளிக்கல்வித்துறை மட்டும்தான். அந்த மேடையிலே எழுதிவிட்டு இந்த புத்தகத்தை கொண்டு போய் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் செலியனவரிடம் கொடுத்து விட்டு, அண்ணா நான் பள்ளிக்கல்வித்துறை மட்டும் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் உயர்கல்வியை பற்றி எழுதுனான்னு சொன்னார். ஒரு அமைச்சர், அண்ணா நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கேன்னா நீ உயர்கல்வியை எழுதணும், ஆராய்ச்சி கல்வியை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. ஏன் இந்த நூலை நாம் எதிர்க்கிறோம் என்றால், இது மிக முக்கியமான ஒன்று. பள்ளி காலம் என்று ஒரு காலத்தை நாம் பருவ காலத்தை நாம் பேசுவோம். இத்தனை ஆண்டுக்குள்ள பள்ளிக்கு போகணும், இத்தனை வயசுக்குள்ள கல்லூரியை முடிச்சுட்டு வேலைக்கு போவோம், குடும்பத்தை பார்ப்போம். இது ஒரு ஸ்ட்ரெச்சர், நீண்ட ஆண்டு காலமாக போராடி வந்தது. இந்த இருக்கக்கூடிய இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற நோ எஜுகேஷன் பாலிசிங்கிற பெயர் எடுக்கிறார் நூலுடைய ஆசிரியர். இது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, நோ எஜுகேஷன் பாலிசி. யாரும் கல்வியை நோக்கி இந்த பக்கம் வந்து விடாதீர்கள் என்பதற்கு இது தரவாக இருக்கிறது என்பதை இவர் ஆதாரத்தை சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், மிக முக்கியமானது மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். மிக முக்கியமான ஒரு தலைப்பு இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எப்போ வேணாலும் மல்டிபிள் என்ட்ரி, எந்த வயசுலையும் எப்போதும் பள்ளிக்கு வரலாம், எப்போதும் பள்ளியை விட்டு வெளியே போகலாம். 8வது ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டான்னா நீ 10 வருஷம் கழிச்சு மீண்டும் 9வது ஒரே ஸ்கூலுக்கு வரலாங்கிறது மிக அயோக்கியத்தனத்திலே உச்சம். எந்த நாட்டில் இது? ஒருவேளை அமெரிக்காவில், இங்கிலாந்தில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் வளர்ந்த நாடுகள் விவாதிக்கப்பட வேண்டால் வாதிக்கப்படலாம், எந்த மாற்றுக்கருத்தில். ஆனால் இந்தியா போன்ற சாதியவாதம், இந்தியா போன்ற சனாதனத்தை கொள்கையை கடைபிடிக்கிற நாட்டில் இது சாத்தியமா என்றால் இது சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லைன்னா, ஏன் இது சாத்தியமில்லைன்னா, நான் விவாதிக்கிற முக்கியமான கோடு இதைத்தான் தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொட்டுவிட்டு சென்றிருக்கிறார். இந்தியாவிற்கு பெயர் என்ன விடலாம் என்கிற போது, இந்தியாவிற்கு என்ன பெயரை வைக்கலாம் என்று சொன்னபோது இவர்கள் பாரதம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் பாரதம் என்று பெயர் வைத்த போது, புராண இதிகாசங்களில் பரதன் தான் நீண்ட ஆண்டுகாலம் ஆண்டிருக்கிறார். அதனால் இந்த நாட்டுக்கு பரதன் நினைவாக பாரதம் என்று பெயரிடலாம் என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் தெம்போடும் திராணியோடும் அப்போதும் சொன்னார், எந்த பரதம்ப்பா,
2 பரம் தான் இருக்கான். ஒருத்தன் செருப்பை வச்சு ஆண்டான், ஒருத்தன் 60,000 பொண்டாட்டி கட்டி ஆண்டான். எந்த பரதத்தை வைக்க போகிற நீ முதல்ல சொல்லுண்டார். அதுக்கு அவன் பதில் சொல்லலை. தந்தை பெரியார் சொன்னார், உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்றால் காந்தி நாடு என்றாவது வைத்து தொலையுங்கள் என்றால் காந்தி தான் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தினார். நீங்கள் காந்தி நாடு என்று வையுங்கள்ன்றார். இந்தியாவின் வரலாற்றை இன்று வரை பார்க்கிறவர்கள் ஒரு புராண புரட்டு இதிகாசத்துடைய வரலாறை தான் பார்க்கிறார்கள். உலகம் முழுக்க அறிவியல் மனிதன் இப்படித்தான் தோன்றினான் என்று சொன்னாலும் இன்னைக்கும் பிரம்மனுடைய தலையிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் என்று இந்தியாவுடைய வரலாறு எழுதப்படுகிறது. உலகத்தில் பரிணாம வளர்ச்சியுடைய கோட்பாடு இப்படி வந்துவிட்டது என்று சொன்னாலும் இன்னைக்கும் ஒன்றிய அமைச்சரவை, அதை சார்ந்த அமைச்சர்கள், RSS கும்பல் இல்லை இல்லை பரதன் இப்படித்தான் படைத்தான், எங்களுக்கு ஒரு சமூக கலாச்சாரம் உண்டு, எங்களுக்கு ஒரு உயர்நிலை ஏற்றத்தில் ஏற்றநிலை உண்டு, அது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்ற இதிகாச புரட்டுகளை வைத்துக்கொண்டுதான் இவன் ஆளுகிற போது இங்கே ஒரு கும்பல் சொல்லுமில்ல, எங்கள் தாத்தன் தொல்காப்பியத்திற்கு, எங்கள் தாத்தன் திருவள்ளுவருக்கு, எங்கள் பாட்டி அவையாருக்கு யாடா கற்றுக் கொடுத்தது, யாடா கற்றுக் கொடுத்ததுன்னு அந்த சங்கி தற்குறி சீமான் போன்றவர்களுக்கும் விஜய் போன்றவர்களுக்கும் செருப்படியை கொடுத்திருக்கிறார் இந்த நூலாசிரியர். ஆமாப்பா, எங்கிட்ட ஒரு இலக்கியம் இருந்தது, ஒரு தொன்மம் இருந்தது, ஒரு மரபு இருந்தது. உண்மைதான். அந்த மரபு தொன்மம் அறிவியல் ரீதியாக இருந்தது என்றால் நான் மாறுபட்ட கருத்துடையவன். என்னுடைய தாத்தா எழுதிவிட்டார், என்னுடைய அம்மா எழுதிவிட்டார், என்னுடைய அப்பா எழுதிவிட்டார் என்பதற்காக நான் அதை அறிவியலுக்கு ஒவ்வாமையாக தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே திராவிட இயக்கம் தான் கற்றுக் கொடுத்தது. எங்கள் அப்பா சொல்லிவிட்டார் என்பதற்காக அது அத்தனையும் சரி என்று நம்புகிற முட்டாள்கள் நாங்கள் இல்லை. அதை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். எங்கள் மரபில், எங்கள் தொன்மத்தில், எங்கள் இலக்கியத்தில், எங்கள் இலக்கியங்களில், ஏன் எங்களுடைய வரலாற்றில் ஏதாவது புனைவு இருக்கிறதா என்றால் புனைவு கதை இருக்கத்தான் செய்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனிதம் தோன்றிய வரலாறில் பெருமரியாதைக்குரிய தேவநேய பாவாணர் அவர்கள் குமரிக்கண்டம் என்று ஆரம்பிக்கிறார். ஆனால் அறிவியலாக நிரூபிக்க முடியாது என்றால் நிரூபிக்க முடியவில்லை. நான் என்னுடைய உணர்வுக்கு உணர்ச்சிக்கு பேசுகிற போது முதல் மாந்தன் எங்கு பிறந்தான் தெரியுமா என்கிற போது ஏழ்பனை நாடாம் குமரிக்கு கீழே ஒரு நாடு இருந்தது என்று என்னுடைய கற்பிதங்களை தட்டலாம். ஆனால் அது லெமுரியாவாக இருந்ததா, நிரூபிக்கப்பட்டதா என்றால் ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு நிரூபிக்கப்படவில்லை. நான் என்னுடைய தொன்மங்களை குறித்து வாதத்திற்கு பெருமிதங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பெருமிதங்களை, அந்த விளிம்பியங்களை அறிவியலாக மாற்றுகிற திறமை எங்களுக்கு வாய்த்திருக்கிறதா என்றால் இப்போது வரை வாய்த்திருக்கிற வரலாறு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற கீழடி தான் எங்களுக்கு கடைசி வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் அந்த பெயர் இல்லை, வரலாறை தமிழ்நாட்டிலிருந்து எழுதுங்கள் என்று தான் சொல்கிறோம். நாங்கள் ஏழ்மனை நாட்டிலிருந்து லெமுரியாவிலிருந்து எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு கிடைத்திருக்கிற கீழடி, எங்களுக்கு கிடைத்திருக்கிற கொற்கை, எங்களுக்கு கிடைத்திருக்கிற தொல்காப்பியம், எங்களுக்கு கிடைத்திருக்கிற திருவள்ளுவர், எங்களுக்கு கிடைத்திருக்கிற அவை, இதிலிருந்து எங்கள் மொழியின் வரலாறை எழுதுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இடையில் எங்கு இந்த வரலாறு போனது? மெக்காலேயுடைய வரவு என்னவாக இருந்தது? மெக்காலே வரவுக்கு பின்பு நீதி கட்சி ஆட்சியில் 1920ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண கல்வி சட்டம் என்ன சொன்னது? மாகாண கல்வி சட்டம் எல்லோருக்கும் கல்வி எங்கள் உரிமையை கொண்டு வந்தது. இந்த எல்லோருக்கும் கல்வி எங்கள் உரிமையை யார் தடுத்தது, யார் பெற்றெடுத்தார்கள்? இதுதான் வாதம். இந்த நூலில் பெருமரியாதைக்குரிய நூலின் ஆசிரியர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு 10 பகுதிகளை பிரிக்கிறார். ஒன்று, இது RSS உடைய முழு நேர வேலை திட்டம். யார் எப்போது சந்தித்தார், எப்படி கொண்டு வந்தார், இதை கொண்டு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்களுடைய ஆவணம் என்ன சொல்கிறது, கல்வி யாருக்கு போகப்பட வேண்டும்ங்கிறது. இரண்டாவது, மிக முக்கியமான ஒன்று, யாரும் இதுவரை பேசாத ஒன்றை இந்த நூல் பேசியிருக்கிறது. குலக்கல்வியை கொண்டு வந்தோம் என்று நாம் பேசணும். ஏனென்றால் ராஜாஜி எதிர்த்து போராடினோம், ராஜாஜி எதிர்த்து வென்றிருக்கிறோம், இந்தியாவிற்கு வழிகாட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த நூலில் மிக ஆதாரத்தோடு 2016ஆம் ஆண்டு குழந்தை தொழிலாளர் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன எழுதியிருப்பான்? குழந்தை தொழிலாளர்கள் பாவம், குழந்தை தொழில் வேலை செய்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு அழையுங்கள், குழந்தை தொழிலாளர் வேலை செஞ்சால் அந்த ஹோட்டலை மூடலாம், இப்படி சட்டம் இருக்குல்ல. ஆனால் 2016 மோடி வந்த பின்பு இந்த சைல்டு லேபர் ஆக்ட் 2016 திருத்தப்படுகிறது. எப்படி திருத்தப்படுகிறது என்றால், உங்கள் தாத்தா பார்க்குற தொழிலை, உங்கள் அப்பா பார்த்த தொழிலை, தாத்தா அப்பா மட்டும் இல்லை, உங்கள் மாமா மச்சான், இரத்த உறவுக்கு ஒவ்வாத குடும்ப உறவோடு சேர்ந்துருக்கிற மாமா மச்சான், அக்கா புள்ள, அக்கா மாப்பிள்ள, அக்கா சொந்தக்காரு ஹோட்டல் நடத்தினார்னா, அக்கா சொந்தக்கார் செருப்பு தைச்சார்னா, அக்கா சொந்தக்காரு செங்கல் செஞ்சார்னா, அக்கா சொந்தக்காரு ஆடு மேய்ச்சார்னா, அக்கா சொந்தக்காரு நகை செஞ்சார்னா, அக்கா சொந்தக்காரு பானை செஞ்சார்னா, அக்கா சொந்தக்காரு முடி வெட்டினார்னா, அக்கா சொந்தக்காரு வலையிழுத்தார்னா, அந்த வலையிழுத்த மீன் அக்கா வீட்டுக்காரு
வளையல் வந்தார். 14 வயசு பையன் விற்கலாம் கடையில். அக்காவுடைய வீட்டுக்காரு செருப்பு தைச்சாரு, அந்த செருப்பை நான் தெருவா விற்கலாம். எந்த சைல்டு லேபர் ஆக்டை உலகம் முழுக்க குழந்தை தொழிலை ஒழிக்க வேண்டும் என்று உலகம் போராடி கொண்டிருக்கிறதோ, குழந்தைகள் மூலமாக வருகிற வருமானம் குடும்பத்துக்கு அவமானம் என்று எப்படி பிரச்சாரம் செய்கிறோமோ, இந்திய அரசியல் சட்டத்தில் குழந்தைகளை தொழிலிருந்து அப்புறப்படுத்தி கல்விச்சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று அண்ணன் அம்பேத்கர் தொடங்கி வைத்த புரட்சிகர இயக்கத்தை நம் பிள்ளைகள் நாம் தான் படிக்கவில்லை, நாம் தான் முட்டாளாக ஆகிட்டோம், நமக்கு தான் கல்வி இல்லை, எப்படியாவது கடனை வாங்கியாவது கல்விக்கு அனுப்புங்கிற தமிழ்நாட்டு மனநிலை ஒரு மனநிலை. ஆனால் மோடி மனநிலை என்னன்னா, சைல்டு லேபர் ஆக்ட் 2016 திருத்தி 26 தொழில்களை வகைப்படுத்துகிறார். 26 தொழில் வகைப்படுத்தி அப்பா தாத்தா ரத்த உறவு சொந்த குடும்ப உறவுல இந்த தொழில் செஞ்சா பிள்ளைகள் மாலையில் போய் சாயங்காலம் போய் என்ன பண்ணலாம்? நீ செருப்பு தைக்கலாம், நீ ஆடு மேய்க்கலாம், நீ வலை இருக்கலாம், நீ சாக்கடை அள்ளலாம், நீ விவசாயம் பண்ணலாம், அவள் மட்டும் மணியடிக்கலாங்கிற குலத்தொழிலை இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற நோ எஜுகேஷன் பாலிசி வரையறுக்கிறது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார். முக்கியமான ஒன்று. இன்னொன்று, சமஸ்கிருதத்தை கொண்டு வரல. ஒரு பாடத்தின் தலைப்பு சமஸ்கிருதத்திலிருந்து சமஸ்கிருதம் ஒரு யூனிட் இருக்குல்ல, அதை இவன் ரொம்ப லாபகரமாக எவ்வளவு அயோக்கியன்னு பாருங்க. அண்ணன் ஒரு ஆங்கில வெர்ஷன் வச்சிருக்காரு, அந்த ஆங்கில வெர்ஷனில் அது இருக்குது. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பு புதுச்சு, தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்தான். ஏன்னா இங்கே இருக்க அக்ரஹாரத்துக்கு பாசம் தெரியும், அவளுக்கெல்லாம் தமிழ் பாசம் வந்துடும்ல, நாங்களும் தமிழர்கள் தானே. எங்கள் மொழி பார்த்திங்களா, மோடிஜி தமிழ்லேயே ஆவணம் கொடுத்துட்டாரு, போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NEP தமிழில் இருக்குது, தமிழ் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த தமிழ் டாக்குமெண்ட் எடுத்திங்கன்னா சமஸ்கிருதம் சொல்லே வராது, சமஸ்கிருதத்தை பற்றி பேச்சே இருக்காது. 22 மொழிகளில், அட்டவணை மொழிகள் இருக்க 22 மொழிகளில் சமஸ்கிருதம் மொழிங்க அப்படி முடிச்சிடுவான். ஆனால் அந்த ஒரிஜினல் டிராப்ட் இருக்குல்ல, ஆங்கில வெர்ஷன் ஹிந்தி வெர்ஷன், அதில் ஒரு 5-6 பக்கத்தை சமஸ்கிருதத்திலிருந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ளுதல், அதற்கு தலைப்பு வைத்திருக்கிறான். ஒரே பாரதம் உன்னத பாரதம் தலைப்பு வச்சிருக்கான். அதே அமல்படுத்திருக்கார் அமைச்சர் அவர்கள். ஒரே பாரதம் உன்னத பாரதம். ஒரே பாரதம்னா தம்பி என்னாச்சு பயமா சிரிக்கிறார் பின்னாடி அதுங்கிறேன். ஒரே பாரதம் உன்னத பாரதம்னா எது பாரதம்? பாரதம் என்பது மொழிகளுடைய தாய். அவன் சொல்றான், பாரதம் என்பது மொழிகளின் தாய். அந்த மொழிகளின் தாயான இந்த பாரத தேசத்தில் தோன்றிய முதல் மொழி சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்திலிருந்து பல மொழிகள் பிரிந்தது. அந்த சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்ப்புகளை, அறிவியல்களை, சட்டத்தை, மருத்துவத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். உலகம் முழுக்க ஆங்கில கல்வியை மெக்காலையை நாம் பாராட்டுவதற்கு, இருக்க பிடித்துக் கொள்வதற்கு காரணம் ரூல் ஆஃப் லான்னு ஒன்று கொண்டு வந்தான். அவன் எல்லா சட்டத்தையும் ஆங்கிலத்தை மூலத்தை கொண்டு வந்தான், எல்லா மருத்துவத்தை கொண்டு வந்தான், எல்லா அறிவியலையும் கொண்டு வந்தான். அதனால் ஆங்கிலம் வேண்டுமென்று நம்முடைய பேராசான் அறிவாசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கப்பட்டு கொண்டார். ஆங்கிலம் படித்தோம், தோழர் சொன்னது போல் குப்பன் விட்டு பிள்ளையும் சுப்பன் விட்டு பிள்ளையும் இதோ எங்களுக்கு தெரிந்த தாய்மொழியான தமிழையும் எங்களுக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தை வைத்து கூட ஏதோ பிழைத்துக் கொள்ளாமல் நம்பிக்கைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இவன் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தில் சமஸ்கிருதத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்கிற தலைப்புக்குள் உள்ளே கொண்டு வந்து அப்படித்தான் சமஸ்கிருதத்துக்கு எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனா 1436 கோடி ரூபாய் ஒதுக்குறான். இந்த NEP திட்டத்தில் ஒதுக்குறான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா உள்ளிட்ட 5 மொழிகளுக்கு 74 கோடி ஒதுக்குறான். எதுபடி? இந்த NEP படி தான் 1400 கோடி ஒதுக்கி எல்லா அறிவியல்களையும் சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றது. எந்த அறிவியலை? நம்ம பேசுகிற ஒளி வாங்கி, பார்க்குற வாட்சு, இங்கே உட்காந்துருக்கிற கேமரா, சுற்றுகிற மின்விசிறி, இந்த அறிவியல் இல்லை. புஷ்பரக விமானத்தில் எப்படி சவாக்கார் பறந்தார், காய்ச்சல் வந்தால் நம்ம ஊரில் ராஜீவ்காந்திக்கு காய்ச்சல் வந்தால் நேர ஒருவேளை கடவுள் நம்பிக்கை எனக்கு இருந்தால் எங்கள் முடியனே அப்பா முடியா காப்பாற்றுப்பான்னு திருநீரை பூசிட்டு வீட்டில் படுக்க மாட்டேன். நேராக போய் அல்லா பிச்சர் டாக்டர்டையா இல்லை செபஸ்டியன்ட்டையா யாரோ ஒருத்தட்ட ஊசியை குத்திட்டு படுத்துருவேன். எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தால் நேராக மாரியாத்தாரை போய் கும்பிட்டுட்டு என்ன பண்ணு, வீட்டில் படுக்காது, அப்பா இந்த போய் மெடிக்கலில் போய் ஒரு டோலோ 6 ஃபீட் வாங்கிட்டு வைப்பாங்க, 2 நாள் போட்டு பார்க்குங்க, இல்லையா 3ஆவது நாள் போய் அஸ்லாம் பாஷா டாக்டரை ஊசியை போட்டுக்கிறேன். இது நம்ம நம்பிக்கை, மருத்துவம் சார்ந்த நம்பிக்கை. ஆனால் பீகார் யூபியில் என்னவா இருக்குது? இவன் அறிவியல் சொல்கிறான், நேரப்போ லிட்டர் கணக்கில் மாட்டு மூத்தத்தை வாங்கி கூடி மாட்டுச்சாணத்தை பூசிக்கங்கிறான். இந்த அறிவியலை, அந்த பிற்போக்கு அறிவியலை, சமஸ்கிருதம் என்கிற அந்த நோய் கற்றுக் கொடுத்த அறிவியலை இவன் மீண்டும் பரப்புகிறான். ஒரே பாரதம் உன்னத பாரதம். அந்த ஒரே பாரதம் உன்னத பாரதத்தில் தான்
அவனுக்கு என்ன சிக்கல்னா அது எதுவரை இந்த இங்கே வரை நீளுதுன்னா சரஸ்வதி நாகரிகங்கிற ஒரு நாகரிகம். இந்த எடப்பாடி அடிமை சொல்கிறார்ல, இந்த அடிமை எடப்பாடி நீங்கள் தானே ஆதரிச்சிங்க, நீங்கள் தானே ஆதரிச்சிங்க பாஜகவின்னு. பாஜகவை ஆதரித்த போது பாஜகவுடைய ஹார்ட்கோர் என்று சொல்லப்படுகிற, பாஜகவுடைய எண்ணம் என்று சொல்லப்படுகிற சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த ஆய்வை வெளியிடக்கூடாது, அது சரஸ்வதி நாகரிகம் என்று நீங்கள் வெளியிடுகிறீர்கள் என்று நிறுத்தி வைத்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆனால் அடிமை எடப்பாடி தன் கட்சி சின்னத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக, தன் இருக்கையை வேட்டியை இருக்க கலண்டு வந்து பிடிச்சிக்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் மண்டிட்டு ஆதரவு கொடுத்துட்டு, அந்த நிர்மலா சீதாராமன் வந்த வேலையா இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதத்தில் சமஸ்கிருத வழியில் சிந்து வழி நாகரிகம் இல்லை, அது லட்சுமி நாகரிகம் என்று ஒரு கதையை கட்டி கொண்டு வந்து அதற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனா. இன்னைக்கு நான் எங்கள் நாகரிகம் தான் பெருசுன்னு நிரூபிக்க பார்க்குறான். ஆனால் அறிவியல் என்ன செய்யும்? அறிவியலால் நிரூபிக்க முடியாது. அதனால தான் கீழடியுடைய ஆய்வை அவன் நிறுத்தி வைத்திருக்கிறான். நாம் கொடுத்திருக்கிற கீழடி ஆய்வை நிறுத்தி வைப்பதற்கு காரணம், தள்ளி வைப்பதற்கு காரணம், சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் சொல்கிற நாகரிகத்தை லட்சுமி சரஸ்வதி நாகரிகமாக மாற்றுவதற்கு சில வேலை செய்து வந்திருக்கிறான். அந்த சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிற வேலையை இந்த நூல் அம்பலப்படுத்தியிருக்கிறது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற முறையில் மிக முக்கியமாக இந்த நூல் இறுதி இலக்காக எதை செய்வதென்றால், பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் எழிலன் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த நூலை எழுதுகிற போது நூலாசிரியரோடு உரையாடுகிற வாய்ப்பு இருந்தது. ஒரு நாள் சொன்னார், தம்பி இந்த நூலில் நம்ம மிக முக்கியமாக பாதிக்கப்படுவது நான் இறுதி இலக்காக ஒன்று தான் யோசிக்கிறேன். எதை பேராசான் அறிவாசான் நம்மளுடைய எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை என்று என்னை போன்றவர்களெல்லாம் பேசுகிற, நானெல்லாம் அப்படி பார்க்கிற மாநில சுயாட்சியுடைய நாயகராக இருக்கிற அறிஞர் அண்ணா சொன்னாரோ, முத்தமிழர் கலைஞர் சொன்னாரோ, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது இந்த நூலாசிரியருடைய தெளிவும் நோக்கம் அதுதான். கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், எத்தனையோ பேச்சுகள் இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் படிப்பண்டார். படிச்சுட்டு இதுக்காக நாம் எடுத்த நீதிமன்ற வழக்கு என்னவா இருக்குது, அப்போ அது குறித்து கட்டுரைகள் என்ன இருக்குன்னு பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் எல் நாகநாதன் போட்ட நீதிமன்ற அஃபிடவிட் எடுக்கிறார். அந்த அஃபிடவிட்டில் திமுகவோட ஸ்டாண்ட் என்ன போட்டிருக்காரு. அப்போ அதை வைத்து ஒரு தீர்வை கொண்டு வருவோம். எங்கள் தீர்வு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் என்கிற நிலைப்பாடையும் இந்த நூலாசிரியர் ஒரு முடிவுக்கு வருகிறார். கடைசியாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் எங்கள் நிலைப்பாட்டோடு அவர் மிக முக்கியமாக இன்றைய பள்ளிக்கல்வித்துறையை பற்றி இருக்கிறார். நாம் இங்கே பல பேர் இங்கே இருக்கோம். மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு பேச அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற காரணத்தால் பல நேரங்கள் பல பேச முடியாமல் போயிருக்கு. அது இயல்பாக ஒரு அரசியல் சிக்கலாக இருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிக்கலான்னு தெரில, அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று எப்போதுமே சொல்லுவார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் சொன்னார், அரசாங்க பள்ளினாவே ஒரு ஆட்டோக்கார வீட்டு பிள்ளை படிக்கிறது தானே, ஒரு கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை படிக்கிறது தானே, அரசாங்க பள்ளி நம்ம விரும்புவோமா அப்படிங்கிற நிலை இருந்தது. உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அரசு பள்ளி கொரோனாவிற்கு பிறகு அரசு பள்ளியின் மீதான தாக்கம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலம் செய்யாத சில வேலைகளை அரசு பள்ளி செய்திருக்கிறது. எப்படி செய்திருக்கிறது என்றால், இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற மோடியுடைய நோ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்றா, இந்த ஜிஆரை 50 விழுக்காடை 2035 கொண்டு வருவோம்னு சொன்னாங்கல்ல, வெறும் 39 விழுக்காடா அன்னைக்கு எடப்பாடி இருக்கும்போது இருந்தது. இந்த 4 ஆண்டுகளில் மிக முக்கியம், 4 ஆண்டுகளில் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை, அரசியல் பார்வையை மதச்சார்பின் பால் நின்று சமூக நீதியின் பால் நின்று பார்க்கிற நம்முடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ இந்த இடைநிற்றலை 13 விழுக்காடு குறைத்திருக்கிறோம். இப்போது 52 விழுக்காடு என மறந்திருக்கிறோம். மிக முக்கியமானது இது. அவரை வெறும் பேச்சுக்கு சொல்லலை. ஆடு அண்ணாமலை என்ன பண்ணா, எரேசன் ரிப்போர்ட்டை வெளியிட்டார். நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அது என்ன எரேசன். இந்த எரேசங்கிறான ஒரு என்ஜிஓ, அது தனியார் ஒரு நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ணுறான்னா, வட இந்திய மாநிலங்களில் ஒரு என்ஜிஓவில் அரசு பள்ளிகளை காலி பண்ணிட்டு தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிற திட்டம் அது. அந்த திட்டத்தின் மூலியமாக எரேசன் ரிப்போர்ட் பாருங்கள், இதில் பேச்சு சரியா இல்லை, எழுத்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்க பள்ளிகளை குறை சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். எல்லா கவர்னன்ஸும் அது கேட்குது. அந்த காடை இந்த ஆடு அண்ணாமலை 2000 கோடி மலைமுழுங்கி மகாதேவன், யார் ஆடு அண்ணாமலை, அந்த 2000 கோடி மலைமுழுங்கி மகாதேவன் தமிழ்நாட்டில் விட்ட போட்டார். வந்து அரசு பள்ளிகள் சரியில்லை. திருச்சிராப்பள்ளியில் ஒரு பள்ளி கட்டட வேலை நடக்குது. பெருமரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சார்ந்த திருச்சிராப்பள்ளியில் ஆதிராவிட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கட்டப்பட்ட கட்டடத்தில்
பள்ளி கட்டுற வேலை நடக்குது. அப்போ மாணவர்கள் மரத்தில் உட்கார்ந்து பண்ணுறாங்க. அந்த ஒற்றை புகைப்படத்தை எடுத்துட்டார் பாருங்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மாவட்டத்திலேயே பள்ளி கட்டடம் இல்லைன்னு அந்த மங்குனிக்கு தெரியலை. தமிழ்நாடு முழுக்க மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் இந்த கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் கல்வித்துறை அமைச்சர் பேசி அண்ணன் எல்லனவருக்கும் கடிதம் வந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு கடிதம் வந்திருக்கோம். பேராசிரியர் பெரும் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள் நினைவு வளாகம் என்று எல்லா பள்ளிகளையும் சீரமைத்து கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டடம் இடிக்கும் போது இடைக்கால ஏற்பாடாக பக்கத்தில் வச்சுருப்போம். அந்த இடத்துல வசதி இல்லாட்டா ஒரு சில இடங்களில் மாணவர்கள் மரத்தடி படித்தார்கள். அந்த பொய்யை நாங்கள் அந்த உண்மையை மறைக்கவே விரும்பலை, அதை பொய்னா சொல்ல விரும்பலை. இந்த படத்தை வச்சு ஒரு படத்தை கொண்டு வச்சு தமிழ்நாட்டில் அரசு பள்ளியே வீணாக போயிடுச்சுங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ட்ரெண்டை செட் பண்ண விரும்பினார். ஒரு வாரம் சொன்னார், நீ எத்தனை பேர் எடுத்த? மாவட்டத்துக்கு 15 பேர் தானே. யார் அந்த எரேசரு? அவன் ஐயோக்கத்தனை யார் தெரியாதா? அவனே ஒரு போர்ஜரி மூவ்மெண்ட்டு. அந்த போர்ஜரி மூவ்மெண்ட்டில் பீகாரில் யூபியில் கல்வியை காலி பண்ணிட்டான். தமிழ்நாட்டுக்கு இங்கே வராதேன்னு சொல்லி பெரும் மரியாதைக்குரிய திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் மூலியமாக அரசு ஆவணமாக தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் குறிப்பாக அரசு பள்ளி எவ்வளவு சாதித்திருக்கிறது என்பதை இடைநிற்றலை குறைத்து இந்தியாவிலேயே 52 விழுக்காடை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற சாதனையை இந்த அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பது உயர்த்தியிருக்கு. என்னடங்காத திட்டங்களை தம்பி சொன்னார். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமாக இந்தியாவிலேயே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் NET IIT போன்ற இந்திய ஒன்றிய அரசால் இதுவரை நம்மளை எட்டி பார்க்க முடியாத தூரத்தில் இருந்த அந்த அரசு நிறுவனங்களுக்கு 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் போயிருக்கிறார்கள். இன்னும் அந்த துறை ஒரு பல்கி பெருகி வெடித்திருக்குது. ஆங்காங்கு சமூக ஊடகங்களில் விவாதங்கள் வருது. அந்த விவாதத்தையும் நாம் திறந்த மனதோடு எதிர்கொள்கிறோம், சரி செய்கிறோம். ஆனால் இது மிக முக்கியமானது. அரசு பள்ளி இந்த காலத்தில் சாதித்தது தமிழ்நாடுடைய தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய சர்பிடி தியாகராயர் நம்முடைய எண்ணிடங்காத முன்னேற்றியர்கள் போட்ட விதையை இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு அளப்பரிய சாதனை செய்திருக்கிறார். அதற்கு தடையாக இந்த NEP வருகிற போது தான் அது குறித்து ஒரு ஆய்வை வெளியிட்டு தானே முன்கள வீரனாக நின்று இதை எதிர்க்க வேண்டும் என்று பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயண்ணா அவர்களுடைய அனுமதியோடு அவர்கள் துணையோடு நின்று இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். இந்த நூல் மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். மிக முக்கியமான ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடைநிற்றல் எதை சாதித்திருக்கிறது பேசுகிற போது இன்றைக்கி பல்வேறு ஊர்களில் உங்கள் ஊர்களில் ஏதோ ஒரு ஊர்களில் நீங்கள் பார்க்க மறுக்கிற வேலையை ஒரு உணவகத்திலையோ இல்லை விவசாய வேலையோ நான் பட்டம் படிச்சுட்டு வெளியூரில் பொழைச்சிக்கிறேன், என் ஊரில் எங்கள் அப்பா விவசாயம் பார்த்தாரு, எங்கள் தாத்தா விவசாயம் பார்த்தாரு, எங்கள் அப்பா தாத்தா பார்த்த வேலையை நான் பார்க்க விரும்பல, நம்மெல்லாம் அடுத்த கட்டத்தை நகர்ந்துருக்கோம்ல, அந்த வேலையை பார்ப்பதற்கு ஒரு பீகார் தோழன், ஒரு யூபி தோழன், ஒரு ஒரியா தோழன் வந்திருக்கிறான். ஏன் வந்திருக்கான் என்றால் மிக முக்கியமானது NEPயை இன்றைக்கி நாம் எதிர்க்கிறோம். இதே போல் 1950களில் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லி பீகார்காரர்கள் தன்னுடைய போஜ்புரியை மைதிலியை, யூபிக்காரர்கள் தன்னுடைய கனோஜை, இருக்கக்கூடிய மத்திய பிரதேசக்காரர்கள் தன் மைதிலியை, இவர்கள் தன் தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தியை படிக்க ஆரம்பித்தான். எஜுகேஷன் சிஸ்டம் தாய்மொழியில் இல்லாமல் ஹிந்திக்கு போச்சு. 8வது வருது ஆல் பாஸ் ஆனால் 9வதுக்கு போகிற போது பப்ளிக் எக்ஸாம் வருகிற போது பாடங்கள் எல்லாம் ஹிந்தியில் இருந்தது. தன் தாய்மொழியான கனோஜ், மைதிலி, இங்கே இருக்கக்கூடிய அவதி போன்ற மொழிகள் இல்லாததால் தன் தாய்மொழியை மறந்தான். 8வதுக்கு பின்னாடி போய் அப்பா பார்த்த ஆடு மாடு மேய்க்கிற விலையை, அப்பா பார்க்குற தெருக்கூட்டுற விலையை, அப்பா பார்க்குற தாத்தா பார்க்குற வளையலுக்கிற விலையை குலத்தொழிலையே பண்ண ஆரம்பித்தான். 16 வயசுக்கு மேலே அந்த ஊரில் வருமானம் 70 ரூபா 80 ரூபா. எந்த ஊருக்கு போனால் பொழைச்சிக்கலான்னு அவனுக்கு அந்த ஹிந்தி பேசுகிற இன்றைக்கி ஹிந்தி சகோதரர் அறியப்படுகிற கனோஜ் பேசிய, மைதிலி பேசிய, அவதி பேசிய, சாந்தலி பேசிய அந்த சகோதரன் எந்த மாநிலத்தை நோக்கி திரும்பினான் என்றால், எந்த மாநிலம் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ, எந்த மாநிலம் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லி ஆங்கிலத்தை துணையாக கொண்டு தமிழை படித்ததோ அந்த மாநிலத்தை நோக்கி ஹிந்தி நன்றாக பேச எழுத தெரிந்த, இந்தியை வாசிக்க தெரிந்த இங்கே அண்ணாமலையை விட, இங்கே இருக்கக்கூடிய பல தற்குறிகளை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹிந்தி சகோதரன் தன் சொந்த மாநிலத்தில் பிழைக்க வழி இல்லாமல் நம்ம மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டார்னா அதற்கு காரணம் நம்மிடம் இருந்த ஒரு கல்வி வரலாறு, நம்மிடம் இருந்த ஒரு இடஒதுக்கீடு வரலாறு, நம்மிடம் இருந்த ஒரு மாநில சுயாட்சி வரலாறு. அந்த வரலாற்றை இந்த நூல் பட்டவர்த்தனமாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த நோ எஜுகேஷன் பாலிசி என்கிற நியூ எஜுகேஷன் பாலிசியில் விவாதிக்கப்படுகிற ஒன்று இடஒதுக்கீடு குறித்தான புரிதல்.
திராவிட இயக்கத்தை ஏன் இதுவரை ஐடியாலஜிக்கலாக இந்தியாவில் இருக்கிற மூமெண்ட்டுகளில் சிறந்த மூமெண்ட்டை நாம் சொல்கிறோம்? பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் 1920 இந்தியா என்கிற தலைப்பூடாக எழுதுகிற போது பிரிட்டிஷ் இந்தியா எழுதுகிறார்கள், இந்தியாவில் ஒரு சண்டாமிர்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்திய மாகாணங்களில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதுவரை உயர்சாதிகள் மட்டுமே அனுபவித்த அரசியல் பதவியை, ஆட்சியாளர் பதவியை பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நான் பிராமின் மூமெண்ட் சொல்கிற பார்ப்பன அல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். உலக வரலாற்றில் ஒரு சண்டாமிர்த தாக்குதலுக்கு இந்திய அரசியல் உள்ளாயிருக்கிறது என்று எந்த நீதி கட்சி வரலாற்றை பார்த்து பிரிட்டிஷ்காரன் எழுதினானோ அந்த நீதி கட்சி வரலாற்றுக்கு பின்பு நமக்கு கிடைத்த ஒரு இடஒதுக்கீடு உரிமையை இந்திய அரசியமைப்பு சட்டம் தடுத்தது, நிறுத்தி வைத்தது. அப்போதுதான் தந்தை பெரியார் என்கிற ஆசான் அண்ணல் அம்பேத்கருக்கு எழுதிய ஒரு கடிதம்தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. மற்ற மாநிலங்களுக்கு வரலாறு என்பது இதிகாசம், புராணம், புரட்டு. மற்ற மாநிலங்களுக்கு வரலாறு என்பது சாமி, கோவில். மற்ற மாநிலங்களுக்கு வரலாறு என்பது வெறும் கற்பனை. ஆனால் தமிழ்நாடு வரலாறு என்பது கல்வி, உரிமை, சுயமரியாதைங்கிற இந்த மூன்றோடு தான் இருக்கும். காரணம், அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எல்லோரும் இந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டாடிய போது தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் தான் அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மிஸ்டர் மை லீடர், என்னுடைய தலைவர் அவர்களே, உங்களோடு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்தியாவில் ஆர்டிக்கல் 16(4) அரசு துறையில் வேலைவாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அரசாங்கத்திற்கு வேலைக்கு போனால் இடஒதுக்கீடு இருக்கிறது. பிசி, எம்பி, பிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு. அரசாங்கத்திற்கு போவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அரசாங்க வேலைக்கு போக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு கல்வி தகுதி வேண்டுமா இல்லையா? கல்வி தகுதி என்றால் இங்கே இருக்கிற பிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் யார் டிகிரி படித்திருக்கிறார்கள், பட்டம் படித்திருக்கிறார்கள்? எங்களுக்கெல்லாம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸே பெருசு. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தா நீங்கள் என்ன வேலைக்கு எடுப்பீங்க? கலாசி வேலைக்கு, ரயிலில் தள்ளுற வேலைக்கு, ஒஸ்துக்கோன்னு நான் டவாலி வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு தான் நீ எடுப்பீங்க. உங்கள் ஐசிஎஸ், இன்றைக்கி ஐஏஎஸ், உங்களுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் நாங்கள் சேர வேண்டுமென்றால் எங்களுக்கு பட்டம் வேண்டும் அல்லவா? எங்கள் முன்னோர்கள் எத்தனை பேர் பட்டம் படித்திருக்கிறார் என்கிற முதல் புரட்சிகர கேள்வியை தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரை நோக்கி கேட்டார். இந்த அரங்கில் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, இந்த அரங்கிற திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் எங்களுக்கு முந்தைய தலைமுறை, உங்களுக்கு அடுத்த தலைமுறை நாங்கள், எங்களுக்கு அடுத்த தலைமுறை தம்பி ஈஸ்வரமூர்த்தி, தங்கை ரோஜா போன்றவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கணும், தமிழ்நாடே இருக்கோம்ல. தந்தை பெரியார் இந்த கேள்வியை கேட்டது 1950. யாரை நோக்கி கேட்டார்? அண்ணல் அம்பேத்கரை நோக்கி கேட்டார். ஆனால் அம்பேத்கருக்கு கடிதம் மூலமாக கேட்டார், நாங்கள் யார் பட்டம் படித்திருக்கிறோம் என்று. நான் இப்போது கேட்குறேன், எங்கள் தாத்தா டிகிரி முடிச்சிருந்தாருன்னா கை தூக்குங்க. உங்கள் தாத்தா யாராவது டிகிரி படிச்சிருந்தாங்க? ஒரே ஒருத்தர், அத்தி பூத்தார்போல் ஒருத்தர், ஒரே ஒருத்தர். இதைத்தான் தந்தை பெரியார் கேட்டார். நான் அரசாங்க வேலைக்கு போலீஸ்காராகவோ வக்கீலாகவோ டாக்டராக போகணுன்னா எனக்கு டிகிரி வேணும். டிகிரி வேணும்னா பள்ளிக்கூடம் வேணுமோ அக்கரகாரத்தை சுத்தம் மட்டும் ஆட்டையை போட்டிருக்கான். அந்த அவாள் 3000 வருஷமாக படிக்கிறா. அந்த 3000 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எங்களுக்கு கொஞ்சமேனு உரிமை வேண்டும். இருந்த இடஒதுக்கீடையும் இந்த உயர்நீதிமன்றம் தடுத்து விட்டது. எங்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் போராட்ட கழகத்தை தந்தை பெரியார் ஆரம்பித்தார். அந்த கடிதத்திற்கு நியாய சுத்தியோடு, நேர்மையோடு அண்ணல் அம்பேத்கர் பதிலளித்தார். ஆம், நீ கேட்பது சரிதான், என்னால் அப்படிப்பட்ட ஏற்பாடை செய்ய முடியாமல் போய்விட்டது. நீங்கள் கேட்கிற அந்த கோரிக்கைக்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன் என்று சொன்னார் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள், கர்ம வீரர் காமராஜ் உட்பட 6 மாதம் தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடிய பின்புதான் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் சரத்து 15(4) திருத்தப்படுகிறது. எப்படி திருத்தப்படுகிறது என்றால், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வேலைவாய்ப்பில் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடை போல் கல்வியிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னபோதுதான் ஆடு மாடு மேய்க்கிற வீட்டு பிள்ளையும், வளையலுக்கிறவன் வீட்டு பிள்ளையும், பானை செய்கிறவன் வீட்டு பிள்ளையும், தச்சு வேலை வீட்டு செய்கிற பிள்ளைகளும் படித்தால் வேலைக்கு போகலாம், படிப்பு அடையாளம் என்கிற முதல் விதையை தமிழ்நாடு போட்டது. தமிழ்நாடு படித்தது. அந்த படிப்புக்கு தடைக்கல்லாய் என்இபி என்கிற இந்த நூல் வந்திருக்கிறது. இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் எஜுகேஷனை சோசியலி பேக்வர்டு குறித்து பேசுகிறது. ஆனால் என்இபி முழுக்க முழுக்க சமூக பற்றி பேசாமல், கல்வி பற்றி பேசாமல், பொருளியல் மேம்பாடு மட்டுமே பேசுகிறது.
ஒரு பொருளியல் மேம்பாடில் ஒருத்தன் வளர்ந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்கிற இந்த பாலிசி நோட் அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை நூலாசிரியர் வெட்ட வெளிச்சமாக அம்பலப்படுத்தியிருக்கிறார். வாய்ப்பிருப்போர் இதை படியுங்கள், பரப்புங்கள். என்னால் நாங்களும் அதை பரப்புகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.